இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியே வருவது இதுவே முதல் முறை. நம்ம கமருதீனுக்கு தான் ரெட் கார்டு கொடுத்து இந்த வாரம் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு விஜே பார்வதிக்கும் சேர்த்து ரெட் கார்டை கொடுத்து ஜோடியாக கமருதீன் மற்றும் பார்வதியை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். இந்த பொறுக்கி கமருதீன் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருந்தே இந்த வாரம் முடிகிற வரைக்கும் பெண்கள்கிட்ட எல்லை மீறி நடந்துக்க ஆரம்பிச்சான். தான் நேசிக்கக்கூடிய பெண்ணா இருக்கக்கூடிய பார்வதி கிட்டேயே அவன் காட்டின பிசிக்கல் அக்ரஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடிச்சு உடைச்சு எல்லாம் மீறி நடந்துகிட்ட இந்த பொறுக்கி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிட்டு வந்தோம். ஆனா இந்த கார் டாஸ்க்ல விஜே பார்வதியும் கமருதீனோட சேர்ந்து ரெட் கார்டு விஷயத்துல பலியாவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. விஜே பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருமே சாண்ட்ராவை பிடிச்சி காருக்கு வெளியில தள்ளி விட்டுருப்பாங்க. இது கேமுக்காக பண்ணாங்களா இல்ல பெர்சனலான ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிச்சது. பார்வதி கமருதீனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் 3 நாட்கள் சாண்ட்ராவோட க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ கமருதீனோட சேர்ந்து பாத்ரூமில் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெர்சனலாக ஒரு விஷயத்த சாண்ட்ரா கிட்ட சொல்லிடுறாங்க. சாண்ட்ரா காரில் உட்காந்துருக்கும் போது எல்லாருடைய முன்னிலையிலுமே அந்த பெர்சனல் விஷயத்த வெளியில் போட்டு உடைச்சிடுறாங்க. இதில் கடுப்பான விஜே பார்வதி சாண்ட்ராவை கார்ல இருந்து பிடிச்சி கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப வயலண்டாக சாண்ட்ராவுடைய உடம்புல காலை வச்சு எத்தி கீழே தள்ளி விடுவாங்க. கீழே விழுந்த சாண்ட்ரா மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு இந்த பிரச்சனைன்றது பெருசாகிடுச்சு. திவ்யாவிலேருந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சபரிநாதன், கானா வினோத் இவனுங்கள்லாம் காரை விட்டு இறங்கி வந்து சாண்ட்ராவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்து சாண்ட்ராவை கொண்டு போய் கன்ஃபெஷன் ரூமில் விட்டு அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. நம்ம சபரியெல்லாம் இந்த இடத்துல பாராட்டி இருந்தோம். அதாவது கீழே எத்தி தள்ளி விட்ட கமருதீன் மற்றும் பார்வதி கொஞ்சம் கூட மனசு கீழே இறங்கி வரல. ஆனால் சபரி 42 பாயிண்டில் இருக்கான். அவன் உள்ளே இருந்தால் டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சு அவன் ஃபைனலாக வீக்குக்கு போகக்கூடியவன். அவன் இறங்கி வர்றான், இவங்க 2 பேர் இறங்காமல் இருக்காங்களே அப்படிங்கிற கிரிட்டிசிசமாக நம்ம வச்சுருந்தோம். இந்த இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்ததற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கேமுக்காக விஜே பார்வதி அவங்கள தள்ளி விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேனல் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே நடந்தது அப்படிங்கிறது 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெர்சனல் ஆர்கியூமெண்ட், பெர்சனல் வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் இதுதான் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்வதி அந்த செயலை செஞ்சது கேமுக்காகவா இல்லை சாண்ட்ராவை காயப்படுத்தணுன்றதுக்காகவா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருந்து தான் விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேனல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டு வாங்குறது முதல் முறைன்னு சொன்னேன். ஆனால் இதே இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜோடியாக 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புன வரலாறு நம்ம தமிழ் பிக் பாஸையே சாரும். இது வரைக்கும் எங்கேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நீங்கள் 2 பேரும் ஜோடியாக இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறோம். வெளியில் போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க. நீங்கள் அடிக்கிற கூத்து கும்மாளம் வெளியில் கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஆனால் இங்கே 100 கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் அடிக்கிற கூத்தெல்லாம் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டார். சரி, சீசன் 7க்கு அப்புறம் கொடுக்கப்படக்கூடிய முதல் ரெட் கார்டு, அதாவது விஜய் சேதுபதி அவர்களுக்கு அவருடைய கைகளில் கரை படிந்த நாள் இது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இதை பண்ணதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இருக்கும். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பிக் பாஸ்ன்ற ஷோவையே அவர் தொகுத்து வழங்க முடியாமல் போன ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 8 விஜய் சேதுபதி அவர்கள் வந்தார். அவர் 1க்கு 2 பேரா ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருக்காரு. கமருதீனுடைய ஆதரவாளர்களும் விஜே பார்வதியுடைய ரசிகர்களும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சமூக ஊடகங்களில் வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா இதுக்கப்புறம் வெளியில் கமருதீனும் சரி விஜே பார்வதியும் சரி விஜய் சேதுபதிக்கு எதிராக சேனலுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போறாங்கன்ற கேள்வி எழுந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா விரித்த
வலையில கமருதீன் மற்றும் விஜே பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. விஜே பார்வதிய சாண்ட்ரா பல இடங்கள்ல கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசியிருக்காங்க. தன்னுடைய கணவனான பிரஜனை சைட் அடிச்சிருக்கிறா. உன் புருஷனை பத்தியா நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்லாம் வந்து பார்வதி பேசும்போது சாண்ட்ரா வந்து செருப்பு கழட்டி அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்வதிய பல இடங்கள்ல கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. கமருதீன காமருதீன்னு பேசும்போது எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். எந்த அளவுக்கு தான் ஒருத்தன் வந்து பொத்திக்கிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிற முடியும். அதுவும் அந்த காருன்றது இவ்வளூண்டு இடத்துல திரும்ப திரும்ப கமருதீன காமருதீன் காமருதீன் பொறுக்கி பாரு அப்படின்னு ரிப்பீட்டடா சாண்ட்ரா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், திரும்ப பேசியிருக்கலாம். பேசியிருந்தா பிரச்சனையே இல்லை, அவங்க வந்து ரோஸ்ட் வாங்கிட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஆனால் சாண்ட்ராவை கீழே தள்ளணும் அப்படின்னு எடுத்த முடிவு தான் யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி விஜே பார்வதியும் கமருதீனும் தன்னுடைய லைஃப்பை தொலைச்சிட்டாங்க. இந்த கமருதீன் அப்படின்றவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனால் அதெல்லாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது. அவன்லாம் வந்து லெஃப்ட்டில் தட்டி விட்டுட்டு போயிடுவான். ஆனால் விஜே பார்வதி நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு ஆங்கராக இருக்க, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் உன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்களே, என்ன பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு. நாளைக்கு வந்து நீ ஒரு ஷோவை ஆங்கர் பண்ண போகிற, யாராவது ஒருத்தரை பேட்டி எடுக்க போகிறேன்னா, ஏம்மா நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பொண்ணு தானே, நீ வேணாமா, நாங்கள் வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்படிங்கிற அறிவு பார்வதிக்கு இருந்திருக்கணுமா வேணாமா? கேமுக்காக நீ எதை பண்ணுற, எதை பர்சனல் கிரட்ஜோட பர்சனல் இன்டென்ஷனில் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குது பார்வதி. சாண்ட்ராவை இன்னொரு பக்கம் பலவீனமானவங்க, மன ரீதியாக அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக டவுனாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதே தப்பு. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கை வச்சது தப்பு அப்படின்னு விஜே பார்வதி ரசிகர்கள் என்னதான் சாண்ட்ரா மேலே தவறு, பிக் பாஸ் டீம் மேலே தவறு, கிரியேட்டிவ் டாஸ்க் வச்ச பிக் பாஸ் மேலே தவறு அப்படின்னு நம்ம வந்து அவங்க மேலலாம் தவறு சொன்னாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம கரெக்டாக யோசித்து சிந்திச்சு செயல்படணும். அந்த இடத்துல பார்வதி தனியாக இருந்திருந்தா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டா. கமருதீன் கூடவே இருக்கிறதுனால கமருதீனை பற்றி நம்ம வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டோமே, அவன் பாத்ரூமில் நம்மளும் கமருதீனும் கொஞ்சம் இதாக இருந்தோம் அப்படின்னு, அதை வந்து சாண்ட்ரா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாலே அது நமக்கு பர்சனலாக ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு. நம்ம தனிப்பட்டு சொன்ன விஷயத்த அவன் நமக்கு எதிராக திருப்பிட்டாலே, கமருதீன் கூட உட்காந்துருக்கானே அவனுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்த பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாண்ட்ராட்ட இருந்து தப்பிக்கணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் சாண்ட்ராவை எத்தி கீழே தள்ளணும். அப்படி ஒரு விஷயத்தை பார்வதி செய்யும் போது கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராவை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் பண்ணதுனால 100% சேனல் கன்வின்ஸ் ஆகி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவை எடுத்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, மக்களாகிய நீங்கள் பிஜேஎஸ் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் பார்வதி மற்றும் கமருதீன், அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீங்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு போக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதை பற்றிய மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.